வணக்கம், இது ரத்னம் கிச்சன் என்டர்டைன்மெண்ட். நான் உங்களுக்கு கரண். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வாயூரும் சுவையில் எலும்பில்லாத கோழி இறைச்சியும் குடமிளகாயும் வச்சு ஒரு அருமையான சாப்பாடு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிலோ எலும்பில்லாத கோழி இறைச்சி தனியாக துண்டுண்டாக வெட்டி வச்சுருக்குது. அதுக்கு மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் மிளகாத்தூள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். நான் 1 கரண்டி போட்டிருக்கிறேன் பெரிய கரண்டியால். அதோட கொஞ்சம் உப்பு அதையும் போட்டுட்டு இப்போ இந்த 3ஐயும் சேர்த்து வடிவாக கலந்து போட்டு வச்சுருவோம். வச்சுட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சட்டி வச்சாச்சு. சட்டியில் 5 ஏலக்காய் 5 கிராம்பு 2ஐயும் போட்டுட்டு சின்ன கரண்டியால் 1 கரண்டி பெருஞ்சீரகம் போட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பொரிஞ்சு வரட்டும். சரியா? இப்படி இந்த பொரிஞ்சு வரைக்கில் அப்புறம் நான் வெட்டி வச்ச பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு. பச்சை மிளகாய் நான் 10 போட்டிருக்கிறேன், கொஞ்சம் உரைப்புக்காக. நீங்கள் உரைப்புக்கு ஏற்ற மாதிரி போடலாம். அதே மாதிரி 1 துண்டு இஞ்சி, ஒரு 10 பல்லு பூண்டு. அதை லேசாக அப்படியே வதக்குவோம். இந்த மாதிரி வதங்கி வரைக்கில் நல்லா இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஒவ்வொன்றையும் செய்து சாப்பிடுக்கிறோம், அது இந்த தன்மை தெரியும். இப்போ தனியாக வெங்காயத்தை மட்டும் முதல் போடுவோம். ஏன்னு சொன்னால் குடமிளகா வேகமாக வெந்துடும். அது குடமிளகா நல்லா வேகக்கூடாது. அதனால் முதல் பாருங்கோ, நான் ஒரு 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் சின்னதாக இந்த மாதிரி துண்டு உண்டா சதுரமாக வெட்டி வச்சு நான் இதுலேயும் சின்ன கரண்டியால் 1 கரண்டி உப்பு அதையும் போட்டு உப்பு சேர்த்து கிளறேக்கில் இந்த மாதிரி வதங்கி வரைக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் உங்களுக்கு விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயத்தை பார்த்து போடுங்கோ. அதே மாதிரி பாருங்கள், குடமிளகா ஓரளவு 3 கலரில் சிவப்பு, மஞ்சள், பச்சை ஓரளவு போட்டு இதை வடிவாக அப்படி வதக்கி எடுப்போம். இந்த மாதிரி வதக்கி எடுக்கும்போது குடமிளகா கொஞ்சம் லேசாக வேகிறதுக்கு லேட்டாக இருந்தானே. இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 5 நிமிஷம் இதெல்லாம் பிரட்டி வச்சேன். நான் முதல் பிரட்டி வச்ச கோழி இது கன நேரம் ஆகாது, கொஞ்ச நேரம் இப்படியே நீங்கள் மெதுவாக இப்படியெல்லாம் சேர்ற மாதிரி பிரட்டி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுனான். மூடி போட்டு திறந்தா பாருங்கள் இந்த மாதிரி. இப்போ வடிவாக மறுபடியும் கிளறி விடுங்கோ. இந்த மாதிரி கிளறி விடைக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் குடமிளகா இந்த கோழியில் கோழி இறைச்சியில் செய்கிறேக்கில் அதோட டேஸ்ட் வேறு மாதிரி இருக்கும். இதுக்கு தண்ணி ஒன்றும் விடக்கூடாது. தண்ணி இல்லாமல் இதில் எப்படியோ வரட்டி எடுக்கணும். அதால் இப்போ திறந்து இந்த மாதிரி மூடாமல் திறந்து வச்சுட்டு இந்த மாதிரி அடிக்கடி கிளறி விட்டு கொண்டுருங்கோ. அடுப்பை கொஞ்சம் கூட்டி விடுங்கோ. கூட்டி போட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தண்ணி வற்றி வந்துருக்கு பாருங்கோ. வற்றி வந்தோன்ற கேக்கில் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் சோயா சோஸ் இருக்குல்ல, சின்ன கரண்டியால் 1 கரண்டி சோயா சோஸ். அப்போ அந்த கலரும் நல்லா இருக்கும், ருசியும் நல்லா இருக்கும். இப்போ ஒரு பாதி தேசிக்காயை இதில் புழிஞ்சு விட்டுருவோம். சரியா? புழிஞ்சு விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறுவோம். அதை அடுப்பை நல்லா கூட்டி விட்டு இந்த மாதிரி கிளறி எடுக்கணும். அப்போ நல்லா வறண்டு எல்லாம் சேர்ந்து வரைக்கல பாருங்கள் இந்த மாதிரி வரும். கொஞ்சம் கலரும் மாறி நல்லா இருக்கும் சாப்பிட. இப்போ இதை நிப்பாட்டி போட்டு எடுத்துருவோம். இப்போ எடுத்து கொட்ட போகிறோம் பாருங்கோ. இந்த மாதிரி பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் சர்வ் பண்ணும்போதும் சரி, உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சாப்பிடும்போதும் சரி. இதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீஸ் நான், ரொட்டி, அதுக்கெல்லாம் இடியப்பத்துக்கு எல்லாம் அருமையாக இருக்கும். அப்படியே வரட்டி எடுத்துடணும். இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் அந்த வாய்க்கு நல்ல இதமாக பதமாக இருக்கும். சரியா? செய்து பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சந்தோஷம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.